பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 35:1. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். ஆம் பிரியமானவர்களே, இதிலே 1-3 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதில் ஒரு விசுவாசிகளுக்காக போராடும்போது யார் அவருக்கு எதிராக நிற்க முடியும்? விசுவாசிகளுக்காக போராடும்போது என்று சொன்னால், கர்த்தர் விசுவாசிகளுக்காக போராடுகிற பொழுது எந்த மனுஷனால் அல்லது யாரால் எதிர்த்து நிற்க முடியும்? கர்த்தரிடத்திலே எதிர்த்து நின்றால் ஜெயிக்க முடியுமா? அல்லது அவருடைய வாழ்விலே கர்த்தரை மேற்கொள்ள முடியுமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 56:9 இப்படியாய் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. 118 சங்கீதம் 6 வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த பூமியிலே அநேக காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மந்திரவாதங்கள், மதவாதங்கள், பிரிவினைவாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் சமாதானத்தை குலைக்கும்படியான அநேக காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்று, இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தமக்கு பயந்தவர்களை அவர் நீங்களாக்கி அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 17 அதிகாரம் 47 வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் என்று இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சத்துருக்களை தேவன் நம்முடைய கரத்திலே அவர் ஒப்பு கொடுப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்குகிற பொழுது அவர்களை உலக பிரகாரமான மனிதர்களிடத்திலே தேவன் அவர்களை எப்படி ஒப்பு கொடுத்து மறுபடியும் அவர்களை விலக்கி மீட்டெடுத்தாரோ, சில வேளைகளிலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். தேவனை விட்டு பிரிந்தால், தேவனை விட்டு விலகினான். ஆனால் ஒன்றை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனிடத்திலே சார்ந்து கொண்டிருக்கிற பொழுது எந்த தீமைகளும் அணுகாதபடி கர்த்தரே நமக்கு ஆதரவாய் பாதுகாப்பாய் இருப்பார். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். இந்த நாளிலே கர்த்தர் அவர் எழுந்தருளுவார் என்று சொல்லி நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய வழக்காளிகளோடு அவர் போராடுகிறவராக அல்லது அவர்களை மேற்கொள்ளுகிறவராக தேவன் காணப்படுவார். இந்த நாளிலே உங்கள் வழக்காளிகள் யார், உங்கள் வழக்குகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவைகளுக்காக தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு நன்மையின்றி ஒரு தீமையும் உங்களை அணுக முடியாத அளவிலே தேவன் உங்கள் பட்சத்திலிருந்து எல்லா காரியத்தையும் நன்மையாக மாற்றி தருவார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கோர்ட் மற்றும் வழக்குகளிலே ஒரு நீதி கிடையாதபடி நீ காத்து கொண்டிருக்கிறாயா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே நீதி செய்யும்படிக்கு கர்த்தர் அவர் எழுந்தருளியிருக்கிறார். உனக்காக அவர் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு அவரே உன்னோட கூட இருந்து உனக்காக அவர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனால் உனக்கு விரோதமாக ஒரு தீமையும் செய்ய முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.